ஹாய் வணக்கம். நம்ம 2025 ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வருஷம் கேட்ட டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம் பார்க்கலாம். பி மற்றும் சி ஆகிய மூவர் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 7.5 நாட்களில், ஏ ஆனவர் தனியாக அதை 15 நாட்களிலும் முடிப்பார் எனில் பி மற்றும் சி ஆகியோர் இந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், சரிங்களா? சரி, ஃபஸ்ட் லைன் மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? ஏ பி சி 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 5 days. ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டைரெக்டாக எடுக்கக்கூடாது, 1/5 எடுக்கணும். ஒரு ஒர்க்கை 5 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது சரியா? மேலே ஒர்க்கு கீழே டேஸ். இதில் ஏ மற்றும் சி எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 7.5 நாளில் முடிக்கிறாங்க, சரிங்களா? ஏ ப்ளஸ் சி எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? அந்த 7.5 நீங்கள் மிக்சர் ஃப்ராக்ஷன் நார்மலாக பார்த்திக்கலாம். இது என்ன வரும் நமக்கு? 15/2 வருமா? இப்படி போட்டுக்கலாமா? 15/2 நம்ம 2/15 போட்டுக்கலாம். ஏன்னா எழுதும் போது எப்போவுமே ரெசிப்ரோக்கல் போட்டு எழுதணும். அடுத்து ஏ ஆனவர் தனியே அதை 15 நாட்களில் முடிக்கிறார். ஏ மட்டும் தனியாகவே 15 days முடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பி மற்றும் சி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னா, நான் அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏ வேல்யூ எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எனக்கு பி மற்றும் சி எனக்கு கிடச்சிரும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷனில் இந்த ஏ ஈக்குவல் 1/15 நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 1/15 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பி ப்ளஸ் சி. ஏன்னா அவங்க பி ப்ளஸ் சி தான் கேட்குறாங்க, பி மற்றும் சி கேட்குறாங்க. அப்போ இது வழியும் நம்ம சால்வ் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். இந்த 1/15 அந்த சைடு அனுப்பிடுங்க. சரி, இது 1/5, சரிங்களா? அப்போ 1/5 மைனஸ் 1/15. 5க்கும் 15க்கும் எல்சிஎம் 15. அப்போ மேலே என்ன வரும்? இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 15 வருமா? அப்போ மேலே 3, இங்கே 1 மேலே 1. அப்போது 2/15 நம்ம எடுக்கும் போது இதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ 2/15 வந்துச்சுன்னா இது ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும், தலைக்கெல்லாம் மாற்றினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது 15/2 15/2 இஸ் நத்திங் பட் 7.5, அதான் 7.5 நாள் வரும், சரிங்களா? ஸோ அப்போ இது டிவைட் பண்ணி பாருங்கள். 15/7னா உங்களுக்கு 7.5 கரெக்டாக வரும். இப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர் நமக்கு. புரிஞ்சுதா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.